என்ன வெக்கப்படுகிறீர்கள் கீழே பார்த்துட்டு? இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? பயமாக இருக்கும் சார். ஏன் இங்கிலீஷ் உங்களுக்கு வரல? ஏன் பேசுகிறதுக்கு வரல? தெரியாது சார் ஃபஸ்ட்டு. அதையும் மேம் தான் சொல்லித்தராங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்காது சார். இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, கிராமர் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிராமரே கஷ்டம் தான் சார். இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன விஷயம் தடையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? பயமாக இருக்குங்க சார். பயமாக இருக்கும். ஓகே, ஒருத்தவங்கள்ட்ட தைரியமாக போய் கான்வர்சேஷன் பண்ணணும் சார், நான் இவங்கள்ட்ட கான்வர்சேஷன் பண்ண போகிறேன் சார் அப்படின்னா அந்த இடத்துல கான்வர்சேஷன் உங்களால் பண்ண முடியல, ஏன்? தடுமாற்றமாக இருக்குங்க சார். தடுமாற்றம். ஓகே சார், வேலைக்கு போகிறீங்க, ஃபஸ்ட்டு பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு தாட்டில் வருது? பயப்படாமல் சொல்லணும், நல்லா இன்டர்வியூ பாஸ் பண்ணிடுறோம். பயப்படாமல் சொல்லணும். ஓகே, மை லாஸ்ட் கொஷின். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, முடிச்சிட்டிங்க. இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் வேலையில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ சக ஊழியரோட இங்கிலீஷ் பேசணுங்கிற கட்டாயம் வருது. சக ஊழியரோட பர்டிகுலராக இந்த விஷயம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா இது கிராமர் சார். கிராமர் தான் மெயினாக. ஓகேவா? கிராமர் இல்லாமல் உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? முடியாதுங்க சார். ஓகே, கண்டிப்பாக. ஓகே, தென் ஓகே, ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அல்லது நீங்கள் படிக்கிற இடத்துலையோ இங்கிலீஷ் பேசுகிறதுக்கான சூழ்நிலை இருக்கா? இருக்கும் சார். இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஓகே, ப்ரௌடாக இருப்பாங்க. ஓகே, அப்போது நீங்கள் வீட்டில் இதுக்கப்புறம் இங்கிலீஷ் தான் பேசணும். ஓகே, டேக் அ ஃபுட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே, தேங்க். ஒக்காபுலரி தெரியாது சார். ஒக்காபுலரி தெரியாது. ஓகே, சொற்கோர்வை அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒருத்தவங்க சொல்லி தருவாங்க, அது மூலியமாக லேர்ன் பண்ணிக்கலாம். பட் இண்டிவிஜுவலாக நீங்கள் வீட்டில் இருக்கும்போதோ படிக்கும்போதோ என்ன ஸ்டெப் எடுத்தால் நல்லா இருக்கும்னு தோணுது? அல்லது ஒரு நியூஸ் பார்க்கும்போதோ அது மூலியமாக கற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தெரியாதுங்க சார். அப்புறம் சென்டென்ஸ் மேக் பண்ண ஃபுல்லாக தெரியாது. அப்புறம் கொஞ்சம் ஃபியர்னஸ் இருக்குங்க சார். ஓகே, ஃபியர் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணுவீங்களா? கான்வர்சேஷன் பண்ணும்போது ஏன் உங்களுக்கு அந்த பதட்டம் வரும்னு நினைக்கிறீங்க? நம்ம தப்பாக பேசிட்டோம்னா அவங்க எதிர்ப்புற இருக்கவங்களுக்கு ஃபுல்லாக தெரியும்ல. ஸோ அப்போ அவங்க நம்ம தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்குங்க சார். அப்புறம் கரெக்டான நம்ம சொல்கிறோமாங்கிறது ஏன்னா ஃபுல்லாக தெரியாது, நம்மளே தெரிஞ்சதை ஏதோ கற்றுக்கிட்டதை தான் பேசுவோம். அப்போ அந்த பயம் இருக்குங்க சார், நம்ம தப்பாக கரெக்டாக பேசுகிறோமா அதனால் அந்த பயம் இருக்கும். சார், அடுத்த கொஸ்டின், நீங்கள் என்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுவீங்க? இப்போ நல்லா நான் இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கக்கூடிய ஸ்டெப் என்ன? ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஓரளவு கற்றுக்குவேங்க சார். சில பொருட்களோட நேம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். கிராமர் கொஞ்சம் ஓரளவுக்கு உள்ளார போய் இப்போ ஏதாவது சேனல் பார்த்தோ இல்லை புக்ஸ் ஏதாவது பார்த்தோ சில டைம் இந்த இங்கிலீஷ் பாட்டெலாம் கேட்போம் சார், ஏதாவது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறோங்க சார், பண்ணிகிட்ருக்கேன். என்னோட லாஸ்ட் கொஸ்டின் மேம், இப்போ இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறீங்க, நல்ல மற்றவங்கள்ட்ட நல்ல ஒரு ஃப்ளூவன்சி கிடைக்கிது. ஸோ எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? அப்போது மற்றவங்கள்ட்ட பேசும்பொழுது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? அண்ட் அது மூலிமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நம்புறீங்க? இப்போ இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா தெரியுது, ஒரு லாங்குவேஜ் தெரியுது, அப்போ அதனால் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது ஃபஸ்ட்டு நேஷ்னலோட செகண்ட் லாங்குவேஜுங்க சார். ஸோ நான் ரொம்ப அது ப்ரௌடாக நினைப்பேன். எந்த ஸ்டேட் போனாலும் இதை பற்றி நான் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ஃபுல்லாக இருக்குங்க சார். அந்த கான்ஃபிடென்ட்டை வச்சு என்னோடய ஜாப் லைன்லேயும் சரி அதை நான் கரெக்டாக பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு எல்லாமே இருக்குங்க சார். அதனால் நான் ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக எதுவாக இருந்தாலும் யார்கிட்டையாக இருந்தாலும் பேசுவேன். அது பிஎம்ஏ வந்தாலும் நம்ம இங்கிலீஷ் பேச தெரியுங்கும் போது அந்த ஒரு நம்பகத்தன்மையோடு பேசுகிறதுக்கு பேசுவேங்க சார். வேறு எது? தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. சில விஷயங்கள் உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, வாயில் அது வார்த்தைகள் நுழைய மாட்டேங்குது. இந்த எல்லா விஷயங்களையும் தாண்டி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இங்கிலீஷில் என்ன தெரியுங்கிறத பாருங்கள். ஒரு மொழியில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியும், எந்த விஷயம், இந்த விஷயத்தில் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஏதாவது ஒரு விஷயமா தெரியும். இங்கிலீஷ் சுத்தமாகவே 0% சார்னு சொல்ல முடியாது. நம்ம ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே படிச்சுட்டே வந்துக்கிட்டே இருக்கும், லேர்ன் பண்ணிகிட்டே வரோமா. ஸோ அந்த லேர்னிங் ஃபேக்டர்ஸில் எந்த விஷயம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விஷயம் தெரியும். எல்லாருக்குமே ஒரே விஷயம்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே 100% இங்கிலீஷ் தெரியும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும்? ஓகே சார், இந்த டென்ஸோ அல்லது இந்த ஒரு வார்த்தைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எல்லாருமே உட்காந்துருக்கீங்க, சரிங்களா? இப்போ இவ்வளோ விஷயம் தெரியாத பதட்டமாக இருக்குன்னு சொன்னீங்க, ஓகேங்களா? இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? சிட். நான் உட்காந்துருக்கேன். அவ்வளோதான். ஐ எம் சிட்டிங் வருதா? ஐ எம் சிட்டிங்னு வருதா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எப்படி சொல்லுவீங்க? ஹீ இஸ் டீச்சிங். சரிங்களா? அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ ஹீ இஸ் டீச்சிங் சொல்லுவீங்களா? இந்த வாக்கியத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, இந்த எல்லா விஷயத்தையும் பக்கத்துலேயே என்ன பண்ணுறேன், எழுதிட்டுருக்கேன்ப்பா, ஐ எம் ரைட்டிங் டி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சிம்பிளாக ஷார்ட்டாக எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம். ஓகேவா? ஓகே, அவங்க படிச்சுட்ருக்காங்க, எப்படி சொல்லுவீங்க? அவங்க படிச்சுட்ருக்காங்க, என்னம்மா? ஷீ இஸ் ரீடிங். அவ்வளோதான், ஷீ இஸ் ரீடிங்.
ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஸ்டார்ட் ஃப்ரம் த கான்வர்சேஷன் வேர் யூ நோ. எந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், எந்த ஆக்ஷன் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மொழி அப்படிங்கிறது ஒரு தடையாக இருக்காது, கஷ்டமாக இருக்காது. ஓகேங்களா? அந்த விஷயத்தில் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும். ஓகே, 2 வார்த்தை நம்மளால் பேச முடியுது, அப்புறம் என்ன, அடுத்து என்னது யோசிக்கிறப்ப தான் உங்களுக்கு தெரியாத விஷயம், இப்போ தெரிஞ்ச விஷயத்தில் ஓரளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக வந்துட்டீங்க. அப்போ அந்த கான்ஃபிடென்ட்டோட தெரியாத விஷயத்துக்கு போகும்பொழுது அது தெரிஞ்சுக்கலாமா? அப்போ தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்கும் தெரிஞ்சதை நீங்கள் பேசிட்டு கான்ஃபிடெண்ட்டாக போகிறதுக்கும் பேசிடலாமா? ஒரு படியை தாண்டி 2வது படி வைக்கிறப்போ வச்சிடலாமா? இல்லை 10 படி இருக்கே, ஐயோ 10 படியும் நம்மளுக்கு தெரியாமே இருக்குமோன்னு கீழே நின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு படியும் வைக்க முடியாது, 2வது படியும் வைக்க முடியாது, 3வது படி கடைசி வரைக்கும் போகவே முடியாது. ஓகே, எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சால் தான் சார் பேச முடியுங்கிறதுலாம் கிடையாது. ஓகேங்களா? கிராமர் சுத்தமாக, அந்த கிராமர் அப்படிங்கிறது வந்து நான் 10வது படி தான் சொல்கிறேன். அந்த 10 படிகளில் 10வது படி தான் கிராமர். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளூவன்சியாக பேசிட்டு தவறுதலாக பேசிட்டு வர படிகளை தாண்டி கடைசியாக கரெக்டாக பேசணும் சார். இப்போ சொல்லுங்கள் சார், கரெக்டாக எப்படி சார் பேசுகிறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கும்பொழுது தான் இப்போதாம்மா கிராமர். ஓகே, டென்சஸ்னால் இதான், ஓகே ப்ரெசென்ட்னா இதான், பாஸ்ட்னா இதான், ஃப்யூச்சர்னா இதான், இதுக்கப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா இதான், ப்ரிப்போசிஷன்னா இதான் அப்படிங்கிறத சொல்ல வருது. எத்தனாவது படி? நீங்கள் 10வது படி தான் இது வரைக்கும் முதல் படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஓகேவா? அந்த முதல் படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் முதல் படி. 1 by 1 அந்த தெரியாத படிகளை தாண்டி வர கிராமர், டென்சஸ்ஸு, ப்ரிப்போசிஷனு, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்லாம் இது மாதிரி நிறைய போட்டு உங்களை குழப்புவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இலக்கணம் பர்ஃபெக்டாக தெரிஞ்சுட்டா தமிழ் பேசுகிறோம். இலக்கணம் சார் செந்தமிழ் எனக்கு சிறப்பாக தெரியும் அப்படியா சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் இல்லை, நான் தமிழை தப்பாக சொல்லுவேன். பட் இருந்தாலும் நான் வந்து தூய தமிழில் நீங்கள் பேசலை. ஓகேவா? ஒரு பேச்சு நடையில் தான் நானும் பேசுகிறேன். பேச்சு நடையில் பேசினா தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ நீங்கள் பேச்சு நடையில் பேசும்போது தான் நான் புரிஞ்சுப்பேன். இப்போ ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக நின்று தூய தமிழில் பேசுகிறேன் சார், ஓகே நான் இப்பொழுது கூற வருவது என்னவென்றால் முழுமையாக கவனிக்கவும், சற்று அங்கே திரும்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கவனிப்பீங்களா? கண்டிப்பாக கவனிக்க மாட்டீங்களா? தூய தமிழில் பேசினா. அதே மாதிரி தூய இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு தான் பர்ஃபெக்ட் கிராமர் தேவை. ஓகேங்களா? ஒரு மொழி பேசுகிறதுக்கு, ஒரு மொழி கிளியராக நீங்கள் பேசுகிறதுக்கு பர்ஃபெக்ட் கிராமர் தேவையில்லை. உங்களோட ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் தான். ஓகேவா? இந்த கான்ஃபிடென்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? அஃப்கோர்ஸ் இந்த கான்ஃபிடென்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஓகேவா? இந்த வீடியோவை ஓகேவா? புரியுதுங்களாம்மா? கான்ஃபிடென்ட்? ஓகே. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேச ஆரம்பிச்சுட்டு அதுலேருந்து இன்னும் என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போய் கற்றுக்குவேன். ஓகே, குட். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கினேன் சார். அதுக்கப்புறம் என்ன தெரியுமோ அதை கற்றுக்கிட்டு, ஃபஸ்ட்டு கிராமர் கிடையாது, லாஸ்ட்டு தான் கிராமர். அதனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் கிராமர் கற்றுக்கலாம் சார். குட்மா, சூப்பர். ஓகே. எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சதை வந்து தைரியமாக பேசுவேங்க சார். இங்கிலீஷ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பேச ஆரம்பிப்பேங்க சார். பயப்படாமல் தைரியமாக பேசுவேங்க சார். ஓகேம்மா, குட்மா. லாஸ்ட்டு படிக்கிறது தாங்க சார் கிராமர். கற்றுக்கிட்டா எல்லாம் ஈஸி தான் சார். கிராமர்லாம் கடைசி படி தான், அதுக்கு முன்னாடி நிறையா இருக்குது, எல்லாம் கற்றுக்குவேன் சார். இது ஃபஸ்ட்டு கிராமர் தேவையில்ல, லாஸ்ட்டாக தான் கிராமர் தேவை. ஓகேம்மா, ஓகே. விஷயங்கள் வந்து தெரியாது. நானுமே இன்னும் நம்ம ஃபுல்லாமே நான் சின்ன தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்ததுனால ஓரளவுக்கு தான் நமக்கு சப்ஜெக்ட் வைஸ் மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும். ஆனால் இங்கே ஃபுல் அண்ட் இங்கிலீஷ் தான். என்னோடய சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மட்டும்தான் எனக்கு தெரியும். இப்போ 10 இயர்ஸாக தான் இருந்தாலும் கூட என்னால் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியாது. ஓரளவுக்கு தான் என்னால் பேச முடியும். அதனால் இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. அதனால் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த கிளாஸை நாங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறோம் சார். தேங்க்யூ சார்.